பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அதாவது மலையக மக்களுடைய சம்பள அதிகரிப்பு பற்றி நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதாவது முழுமையாக சந்தோஷப்படாவிட்டாலும் அரசாங்கம் கொடுப்பதாக சொன்ன 1750 ரூபா கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பாராட்ட வேண்டும். நிச்சயமாக, ஏனென்றால் இந்த முறை அரசாங்கம் 200 ரூபாயும் பெருந்தோட்ட கம்பெனிகள் 200 ரூபாயும் கொடுப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. விசேஷமாக இந்த கூட்டு ஒப்பந்தங்கள் காலகட்டங்களிலே நடைபெறும் பொழுது இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் எக்காரணத்தில் கொண்டும் இணங்கப்படாத ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்திலே அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாக இந்த முறை அதற்கு சம்மதிக்க வைத்திருக்கின்றார். அரசாங்கம் கம்பெனிகளை மிரட்டியோ அல்லது அவர்களை சாய்த்து வைத்தோ ஏதோ ஒரு வகையிலே அந்த 200 ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக அரசாங்கம் 200 ரூபாய் கொடுப்பதற்கான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அதிலே அரசாங்கத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த காலங்களிலே நாங்கள் இருந்த காலகட்டங்களிலே ஒரு 50 ரூபாய் கூட அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்க முடியாது என்ற சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டத்தை தவிர்த்து இன்று 200 ரூபாய் அதிகரிப்பு என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே ஒட்டுமொத்தமாக 400 ரூபாய் சம்பளம் கிடைத்திருப்பது நல்ல விஷயம். பிப்ரவரி 10க்கு பிறகுதான் இதில் முழுமையான சம்பளத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். எது எப்படி இருந்தாலும் இந்த சம்பள அதிகரிப்பு என்ற அடிப்படையிலே சம்பளத்தை கொடுத்துவிட்டு அவருடைய கிலோ எடுப்பதை அதிகரிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு 4 கிலோவை கூட எடுத்தால் அந்த 200 ரூபா சம்பளம் அதில் போயிடும். ஆகவே அப்படி இல்லாமல் முழுமையாக சம்பளத்தை மட்டும் அந்த சம்பளத்தை பெறுவதற்கான வாய்ப்பை தோட்டங்களிலே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.